வெல்கம் டு மை சேனல் ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாஸ். இது சிறு மற்றும் குறுந்தொழில்கள் பற்றிய தகவல்கள் தெரிந்து கொள்ளும் இடம். இந்த சேனலில் நம்ம நிறைய சிறு தொழில்களை பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலர்ந்த வாழைப்பழம் பற்றி. நமக்கு பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆர்வம் எல்லார்ட்டையுமே இருக்குது. ஏதாவது ஒரு சுயதொழில் தொடங்கினாதான் அந்த பணத்தை நம்ம சம்பாதிக்க முடியும். சுயதொழில் செய்வது பற்றி நமக்கு ஒரு தெளிவு வேணும். ஏதோ ஒன்று ஆரம்பித்தோன்னு வச்சுங்களேன், திடீர்னு அது ஒரு நஷ்டத்தை கொடுக்கும். அதனால அதில் நமக்கு ஒரு தெளிவுனாக்கா எந்த தொழில் அதிகமாக டிமாண்ட் இருக்கு, அப்புறம் எந்த தொழில் ஆரோக்கியத்தில் முதலிடம் இருக்கு, அதாவது மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு உள்ள தொழிலாக இருக்க வேண்டும். அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்த்தோம்னா, ட்ரைடு பனானா பிஸ்னஸ் அப்படிங்கிறது இப்போ சமீப காலகட்டங்களில் ஒரு மக்கள் மத்தியில் வரவேற்புடைய ஒரு சிறுதொழிலாக பார்க்கப்படுது. அதாவது அந்த ட்ரைடு பனானாக்கு ஒரு டிமாண்ட் இருக்கு. ஸோ அதை உற்பத்தி பண்ணுறது நல்லது அப்படிங்கிறது நிறைய பேருடைய எண்ணம். அந்த அடிப்படையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ட்ரைடு பனானா தயாரித்து விற்பதை பற்றி. இதுக்கு தேவையான இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு தான், 10க்கு 10 இருந்தாலே போகிறோம். அப்புறம் என்ன மூலப்பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்பூரவள்ளி வாழைப்பழமும் ஜிப் லாக் பிளாஸ்டிக் பவுச், படத்தில் காட்டியிருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த ஜிப் லாக் பிளாஸ்டிக் பவுச் அது மாதிரி தான் இருக்கும். ஏற்கனவே நம்ம பயன்பாட்டில் இருக்கிறதா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். கற்பூரவள்ளி வாழைப்பழத்தில் உள்ள மருத்துவ குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிக அளவு பொட்டாசியம் சத்து உள்ளது. அதே மாதிரி குறைந்த கொழுப்பு உள்ளது. அதனால இந்த கற்பூரவள்ளி வாழைப்பழம் ஒரு இந்த உலர் வாழைப்பழத்திற்கு சிறந்த வாழைப்பழமாக பார்க்கப்படுகிறது. இந்த ரெண்டு மூலப்பொருட்கள் இருந்தாலே போகிறோம். தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா 3 கிலோ வள்ளி வாழைப்பழம். அதனுடைய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 250 ரூபா இருக்கும். ஜிப்லாக் பிளாஸ்டிக் வச்சு ஒரு 40 ரூபா இருக்கும். என்ன, இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் சேர்த்து வாங்குறதுக்கு ஒரு 500 ரூபா கையில் முதலீடு இருந்தாலே போகிறோம். உங்களுக்கு சின்னதாக ஒரு 10க்கு 10 இடம் இருந்தால் போகிறோம். ஒரு பெரிய இட வசதியோ இல்லை முதலீடு பெரிய அளவு அமௌண்ட்டோ தேவையில்லை இதுக்கு. ஆவணம்னு பார்த்தீங்கன்னா, இது உணவு தயாரிப்புகளை வர்றதுனால உணவு தர கட்டுப்பாடு, அந்த FSSA அப்படிம்பாங்க, ஃபுட் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி, அதனுடைய அத்தாரிட்டி இந்தியாவுடைய ஒரு சான்றிதழ் வேணும். நீங்கள் ஆன்லைனில் எப்படி இருந்தாலும் விற்க தான் போகிறீங்க. அப்படி இருக்கும்போது ஜிஎஸ்டி கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கற்பூரவள்ளி வாழைப்பழத்தை வாங்கி வந்த பிறகு அதை சிறிய துண்டுகளாக ரவுண்டாக சிப்ஸுக்கு நறுக்கிற மாதிரி நறுக்கிக்கணும். பக்கத்தில் படத்தில் காட்டியிருக்கிற மாதிரி ஒரு கத்தியை வச்சு ஒரு பலகையை வச்சு வெட்டிக்கணும். அதன் பின்னர் சுத்தமான இடத்தில் வெயிலில் அதன் ஈரப்பதம் முற்றிலும் மற்றும் அளவிற்கு அதை நாம் காய வைக்க வேண்டும். உச்சி வெயிலில் காய வைக்கிறோம். 4 நாள் காய வச்சிங்கன்னா அது நன்றாக உலர்ந்து விடும். அதன் பிறகு இந்த ட்ரைடு பனானா தயாராகிவிடும். ஏற்கனவே நம்ம இந்த திராட்சையில் என்ன சொல்லுவோம், காஞ்ச திராட்சைப்பழம், காஞ்ச பெருச்சப்பழம், அது மாதிரி ஒரு காய்ந்த வாழைப்பழம், அவ்வளோதான் உலர் வாழைப்பழம். தயார் செய்து வைத்துள்ள உலர்ந்த வாழைப்பழத்தை 1/4 கிலோ, அரை கிலோ, 1 கிலோ என நம்ம விருப்பங்களுக்கு ஏற்ற ஜிப்லாக் பவுச்சில் நம்ம பேக்கிங் செய்து கொள்ள வேண்டும். விற்பனைன்னு பார்த்தீங்கன்னா எங்கே கொண்டு போய் வைக்கலாம்? மளிகை கடை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், மெடிக்கல் ஷாப்புக்குள்ளே இது போன்ற இதை நேரடியாக இந்த ப்ராடக்டை விற்கலாம். அப்படி இல்லைன்னா ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம். உலர்ந்த வாழைப்பழத்தினுடைய இன்றைய விலைன்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ 400 ரூபா வரைக்கும் பாகுது. வருமானம்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ 400 ரூபா நீங்கள் கணக்கில் வச்சா கூட ஒரு நாளைக்கு 4 கிலோ விற்பனை பண்ணியிருந்தாங்கன்னா 1600 ரூபாய். ஸோ மாதத்திற்கு தோராயமாக ஒரு 50,000 ரூபாய் வரை சம்பாதிக்கக்கூடிய ஒரு சிறுதொழிலாக இந்த உலர்ந்த வாழைப்பழத்தொழில் பார்க்கப்படுகிறது. இந்த வாழைப்பழத்தை சில பேர் முழுவதுமாகவே உலர்த்தி கூட விற்பனை பண்ணுறாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இது முழு வாழைப்பழம், இதை நறுக்கலை, கட் பண்ணாமல் அப்படியே அந்த உலர்த்தி அதை முழுவதுமாகவே பேக் பண்ணுறது. இந்த பேக்கெட் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ அட்ராக்டிவாக போட்டிருக்காங்க பக்கத்தில் அந்த ஃபோட்டோவில். அது மாதிரி ஒரு லேபிள், லோகோ எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு நீங்கள் விற்பனையை துவங்கலாம். நன்றி, வணக்கம். இதே போல் இன்னும் பல அரிய தகவல்களுடன் அடுத்த காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.